அம்மோனியா கேஸ் லீக். இதுவரையும் 7 பேர் இறந்திருக்காங்க. 60க்கும் மேற்பட்டோர் ரொம்ப உடல்நலை குறைவால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. நார்த் சென்னையில பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இருக்கு. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி மஞ்சகரணை அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டரி இருக்கு. இது என்ன ஃபேக்டரின்னு கேட்டீங்கன்னா பிரான் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபேக்டரி. பிரானை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா, இது கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வர பிரான் கிடையாது. அதாவது அவங்களே ஒரு வில்லேஜ் மாதிரி, அதாவது பிரான் மேனுஃபேக்சரிங் யூனிட் தனியா வச்சிருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு செடியை வளர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மீன்கள்லாம் வளர்ப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எக்வா கல்ச்சர்னு கூட சொல்லுவாங்க. அதில் தான் இந்த ப்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த உலகத்திலேயே 2வது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ப்ரான் இந்தியா. இந்தியா மாதிரி கண்ட்ரி நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகப்படுதுங்க. அதனால தான் நார்த் சென்னையில், அதாவது எண்ணூர் இருக்க இடத்துல, எண்ணூர்ல இந்தியாவோட எப்படி நம்ம திரிசூலம்ல பார்த்தீங்கன்னா ஏர்லைனோட கார்கோலாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஷிப்புக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணூர் ஒரு இன்டர்நேஷனல் போர்ட். இந்த இன்டர்நேஷனல் போர்ட்ல பாத்தீங்கன்னா வேற வேற நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருந்திருப்போம். இப்போ இந்த ப்ரான் பாத்தீங்கன்னா வேற வேற நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி யுஎஸ்ஏ வரையும், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வரையும் நம்ம ப்ரானை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது நம்ம இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ரானுக்கு டிமாண்ட் அதிகம். அதாவது நம்ம இந்தியாவில், ஆந்திரா, அதே மாதிரி இந்த வெஸ்ட் ஈஸ்ட் கோட்ல ப்ரான் மேனுஃபேக்சரிங் யூனிட் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள்லாம் ஒன்று சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது லார்ஜஸ்ட் பையர் யார் தெரியுமா? நம்ம என்டையர் ப்ரானையே ரொம்ப அதிக லெவலில் வாங்கிட்டுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏ தான். 50% ஆஃப் நம்ம ப்ரானை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மார்க்கெட்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி கேஸ் லீக் ரொம்ப வருஷம் நடந்திருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மோனியா கேஸ் லீக் நார்த் சென்னையில் இருக்க திருவள்ளூர் நடந்திருக்கு இல்லையா. இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷமாவே தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை. அதாவது இன்னைக்கு நடந்தது அம்மோனியா கேஸ் லீக் ஒரு ப்ரான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில. முன்னாடி நம்ம எப்பவுமே இந்த நவம்பர் மாசம்லாம் வந்துச்சுன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பொழுதுக்கு படிச்சுட்டு இருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா சிவகாசியில பிளாஸ்ட். இதுவரையும் 10 வருஷத்துல 250க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. சிவகாசியில பிளாஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை ரொம்ப டீட்டெயிலா நம்ம மானிட்டர் பண்ணணும். இது தமிழக அரசாங்கம் கையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்க போறோம். இன்னொரு விஷயம், இந்த அம்மோனியா கேஸ் அதாவது அந்த ப்ரான்ல அதை கூலிங்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க இல்லையா, அப்போ அதை சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துருக்கணும்ல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எப்படி இந்த கேஸ் லீக் ஆச்சு, அம்மோனியா NH3 அப்படின்ற ஒரு கேஸ் எதுக்கு தான் யூஸ் பண்றாங்க, ஏன் ஐஸ் எல்லாம் போட்டா பத்தாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த வீடியோ ஒரு பதிலா இருக்கும். நம்ம 1 மாசம் 2 மாசம் வரை இந்த ப்ரான்லாம் ஸ்டோர் பண்ணிடுறது இல்லைங்க. 6 மாசம் வரை இந்த ப்ரானை ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ வரையும் டிராவல் பண்ணி கப்பலில் கொண்டு போயிட்டு இருக்கணும். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயங்க, இந்த விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா நார்த் சென்னை திருவள்ளூர்னு நான் சொன்னேன் இல்லையா. இது எதனால இந்த லீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாவு, ஒரு பைப்பு. அந்த பைப் அம்மோனியாவை கொண்டு போயிட்டு இருக்கும். அம்மோனியான்றது ஒரு ஒரு அந்த அம்மோனியா கூலிங்காக நம்ம பயன்படுத்துவோம். அதாவது இந்த ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கோல்டு ஸ்டோரேஜ்க்காக பயன்படுத்துவோம். எவ்வளோ கூலிங்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா -50°C மேலே தான் கூல் பண்ணுவாங்க இந்த மீன்கள்லாம், அந்த ப்ரான் மீன்கள்லாம். ஸோ இதை கூல் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது என்ன இருக்கு, அதாவது அந்த கூல் பண்ற அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா டைரக்டா அந்த மீன்கள் மேல எல்லாம் படாது. மீன்கள் மேல தூவி விட மாட்டாங்க. அந்த ஃபுட் ஐட்டம் ஆல்ரெடி ஒரு கவர்ல தான் இருக்கும். இந்த பைப் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி போயிட்டே இருக்கும். அதாவது இன்டைரக்டா அதை கூல் பண்ண வைக்கிற மாதிரி ஒட்டி போயிட்டே இருக்கும்போது அந்த மீன்கள் மேல பட்டு, அந்த கவர்ல இருக்க மீன்கள் மேல பட்டு, அந்த மீன்கள் கோல்டு ஸ்டோரேஜ்ல அப்படியே இருக்கும். அந்த ஐஸ்ல அப்படியே இருக்கும். அந்த பைப்ல தான் ஆனா அம்மோனியா போய்கிட்டே இருக்கும். இந்த அம்மோனியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் கேஸ்ங்க. அதாவது நம்ம இந்த ஏர் பார்த்தீங்கன்னா, அந்த காத்துக்கு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், ஆர்டர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காற்றை நீங்க கண்ணுல பார்க்க முடியாது. அதே மாதிரி அதை சுவாசிக்கவும் முடியாது. அதான் இந்த ஏரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அம்மோனியா கலந்தா அந்த ஏர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஈவன் அது நம்ம சுவாசிக்கும் போது சாதாரண காற்றை சுவாசிச்சுட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனா அந்த காற்றை நீங்க சுவாசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா லங் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த ஹார்ட்லாம் அப்படியே ரொம்ப ஸ்லோவா பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பிளட் எல்லாம் அப்படியே கிளாட் ஆயிரும். கண்ணு தெரியாம போயிரும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் நம்ம இறந்துட்டோங்க. அதாவது நிறைய பேர், அதாவது இதுல யங் விமென்ஸ் தான் அதிகம்.
அதாவது இளம் பெண்கள் தான் அதிகம். அதாவது 25 வயசுக்குள்ள இருக்க பொண்கள் தான் அதிகம். அதாவது இந்த இதுல எல்லாம் ப்ரான்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஃபேக்டரிலலாம் ஏழை எளிய மக்கள் தாங்க இங்க வந்து வேலை செய்வாங்க. அதாவது தினக்கூலிகள் தான் வந்து வேலை செய்வாங்க இந்த மாரி ஏரியாஸ்ல எல்லாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ள இருப்பாங்க. காலையில நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட்ன்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த ஃபேக்டரிக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் போகும்போதும் இங்க இருக்க அந்த மெஷின் மேல தான் அந்த ட்ரஸ்ட்ட வச்சுட்டு போவாங்க. ஆமா, உண்ம அதுதான். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட்டோ, இந்த கேஸ் லீக்கோ ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, அங்க இருக்க மக்கள் எத வச்சு ட்ரஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க? அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க அந்த பைப்பு, அந்த மெஷின், அந்த என்ஜினு இது எல்லாத்து மேலயும் நம்பிக்கை வச்சு அது நம்மள ஒண்ணும் பண்ணிறாதுப்பா. நம்ம வந்து கண்டிப்பா போய் வேலை செய்யலாம். அதுல ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இருக்குதான். ஆனா இந்த பைப்போட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போறாங்க. இதெல்லாம் யார் மானிட்டர் பண்ணணும் தெரியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமான ஒரு பெரிய ஒரு நேஷனல் லெவல்ல அந்த கேஸ் மெயின்டெனன்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு நேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து மானிட்டர் பண்ணணும். இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றது எக்ஸாக்ட்லி யாருன்னா வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து உள்ள போயிட்டு மானிட்டர் பண்ணி இதெல்லாம் கரெக்டா இருக்கா, குவாலிட்டி கரெக்டா இருக்கா, கரெக்டான ஒரு பைப்ல எல்லாம் யூஸ் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்றது. ஆனா தமிழ்நாட்டுல இந்த லேபர் இன்ஸ்பெக்டர் அதாவது பாத்தீங்கன்னா லேபர் இந்த ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா ருட்டீனா நம்ம மெயின்டைன் பண்ண படுறது கிடையாது தான். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஊழல்கள் வாங்குது. நிறைய லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காசை வாங்கிட்டு சரி சரி நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே ஒரு ரினிவல் பண்ற மாதிரி தான். அந்த ஒரு விஷயம் நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ண படல. அமோனியா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NH3 இருக்கு இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பைப் நான் சொன்னது பாத்தீங்கன்னா ஓவராலா க்ளோஸ் லூப்ல தான் அது மானிட்டர் ஆகும். ஆனா இன்னைக்கு திருவள்ளூர்ல எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அம்மோனியா வந்து அந்த டியூப்ல போய்க்கிட்டே இருந்திருக்கு. அந்த மீன்கள்லாம் அந்த பிரான் மீனை வந்து அவங்க அந்த பெட்டியில எல்லாம் வச்சு அவங்க கோல்ட் ஸ்டோரேஜ்ல பேக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த அம்மோனியா ஃப்ளூயிட்ல அந்த ஒரு பைப் லைன்ல போயிட்டே இருக்கும்போது அதுக்கு தனியா ஒரு கிளைகால்ன்ற ஒரு பைப் லைன் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் பைப் யூஸ் பண்ண முடியாதுன்றனால. அந்த அம்மோனியா போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த மீன்கள்ல பட்டு ரொம்ப அதிகமா கூலிங் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 மாசம் வரை இந்த மீன்கள்லாம் ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, லைட்டா ஒரு கீறல் இருக்கு. அந்த அம்மோனியா லைட்டா லீக் ஆயிட்டே வருது. ஃபேக்டரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குதுங்க. இப்போ என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 பேர் அரெஸ்ட் பண்ணி தனி படையும் ஆரம்பிச்சிருக்காங்க இத பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக. அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணுதுன்னா வந்து கம்ப்ளீட்டா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் வந்து பாதிக்கப்படுது. யூசுவலா வந்து அந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா வந்து 150 மெட்ரிக் டன் வரையும் அவங்க அந்த அதாவது அம்மோனியா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய ஒரு பெர்மிட்டும் வாங்கி இருந்திருக்கணும். அவங்க வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒரு சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நிறைய ஃபேக்டரிஸ்ல பழைய மெஷின்கள் பழைய ஒரு ரொம்ப காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மெஷினை யூஸ் பண்றாங்கன்றாங்க. இது கண்டிப்பா நம்ம அந்த ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும். டீட்டெயிலான ரிசர்ச் அந்த ஒரு சர்வே எடுத்து முடிச்சாதான் தெரியும். அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மொத வாட்டி 2வது வாட்டி கிடையாது 3வது வாட்டி நடந்திருக்கு. அதாவது நான் பிரான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல மட்டும் நடக்கிற கேஸ் லீக் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. டிசம்பர் 2023 எண்ணூர்ல பாத்தீங்கன்னா கோரமண்டல் ஃபெர்டிலைசர் பிளான்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பிரைவேட் கம்பெனி. அதுல பாத்தீங்கன்னா 60 பேரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜூலை 2024ல 2 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இலாசி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதுல பாத்தீங்கன்னா 29 விமென் அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப அதாவது லங்ஸ் அதுன்னு அஃபெக்ட் ஆயிருந்திருக்கு. ஜூன் 2026 திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7 பேர் இறந்து 60 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டி ஒரு சாமானிய மக்கள் தினக்கூலியான இருக்க மக்கள் வந்து தன்னோட நம்பி உள்ள போயிட்டு ஒவ்வொரு வாட்டி அவங்க அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு இல்லையா? சோ இப்போ நீங்க சிவகாசி எடுத்துட்டாலும் அதே தான். அதாவது 250 பேர்கிட்ட நம்ம இறந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ப்ரான் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா வந்து ப்ரானை கம்மியான விலைக்கு வாங்கி நிறைய மீனவர்கள்ட்ட இருந்து வாங்கி அவங்களே தனியான ஒரு பிளான்ட் இந்த அக்வா கல்ச்சர் மூலியமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வேற வேற நாடுகளுக்கு செல் பண்ணுவாங்க. நீங்க ப்ரான்ன்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு உணவு இல்லையா? ஸோ அந்த ப்ரான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வருது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி லெவல்ல சின்ன குட்டி ப்ரானு அந்த மாதிரி தான் நம்மளாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா வந்து பெரிய பெரிய ப்ரான் அதெல்லாம் பிடிக்கிறதுனா ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கேரளால இருந்து தமிழ்நாடுல இருந்து ஆந்திரால இருந்துலாம் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய விலைக்கு தான் விற்பாங்க. ஆனா இது கடைசியில ஏமாளிகளா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல இருக்க அந்த மீனவர்களும் அந்த அக்வா கல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணவங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அவங்களாம் வந்து குறைந்த விலை அவங்களுக்கு கொடுக்கறனாலே பாத்தீங்கன்னா அவங்களும் குறைந்த குவாலிட்டியில தான் அதையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ்வலா ப்ரான் வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வாட்டி இந்த குட்டி குட்டி ப்ரான் குஞ்சுகள்லாம் வாங்கி ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா 0.2 கிராம் தான் வளரும். ஆனா நம்ம ஓவராலா ஃபைனலா ப்ரான் வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா 30 கிராமுக்கும் மேல ஒவ்வொரு ப்ரானையும் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரான்லாம் அதாவது சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல
அவருக்கே குறைவான விலைய குடுத்துட்டோம்னா, இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு விவசாயத்துக்கு ஒரு அரிசி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றோம், கோதுமை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு விவசாயி வந்து ஏதாவது ஒண்ணு தக்காளியோ, வெங்காயமோ ஏதோ ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்றாருன்னா, அது குறைந்த விலை நிர்ணயம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மீன்களுக்கு அது கிடையாது. இதனாலேயே பாத்தீங்கன்னா, இந்த மாரி புடிச்சிட்டு வரவங்க இல்ல, அதாவது ப்ரொடியூஸ் பண்றவங்க. அக்வா கல்ச்சர் மாரி ப்ரொடியூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா, சீக்கிரமா எனக்கு வந்து பெரிய ஒரு விளைச்சல குடுக்கணும். நான் ஒரு 10 மீன் வாங்கி போட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள்லயே பாத்தீங்கன்னா, எனக்கு 100 மீனா மாறணும்னு சொல்லிட்டு எதேதோ மார்க்கெட்ல கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி இவ்ளோ பெரிய ஒரு பிரான் மார்க்கெட் 75,000 கோடிக்கு இருக்க பிரான் மார்க்கெட் இந்த உலகத்திலேயே 2வது அதிகமான பிரான் எக்ஸ்போர்ட்டரான கண்ட்ரி இந்தியா மாரி கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் எக்வாடா, 2வது இந்தியா. அவங்களோட கோல்ட் ஸ்டோரேஜை இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்துலேயும் சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுறது. ஏதோ ஒரு முதலாளி ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணாம இருக்காங்க. பழைய மிஷினை போட்டு ரன் பண்ணிட்டே இருக்காங்க. சாமானிய மக்கள்னா நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இப்பெல்லாம் இருக்க யங்ஸ்டர்ஸ் அந்த நார்த் சென்னையில இருக்க அவங்க அந்த படிச்ச பெண்கள் தான். இன்னைக்கு ஒரு தினக்கூலியா அவங்க வேலைக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிருந்த பெண்கள் இன்னைக்கு அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றது தெரியல. இப்போ இருக்க நியூஸ் தான் அது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு ப்ரான் இஷ்யூ. இதுதான் வந்து இந்தியா வந்து அதிகமான லார்ஜஸ்ட் ப்ரான் எக்ஸ்போர்ட்டர் எந்த ஒரு விஷயமும். இந்த வீடியோ உங்கள்ட்ட உடனே சேர்க்கணும்னு தோணுச்சு. அதுக்காக இந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும்ன்றது கமெண்ட்ல தெரிவிங்க. வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.